ஏன்னா இப்படி உம்முன்னு இருக்க? இப்படி கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். விதி கையில காசு இருந்தா எந்த விதியும் மாத்தி எழுதலாம். நீ வேணா பாரு, 1 வருஷத்துலயே 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஜாம் ஜாம்னு என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். கற்பூரத்தை ஏத்துறா, முதலாளி வரத்துக்குள்ள வேலைய ஆரம்பிக்கலாம். அஸ்வதி, கோயிலுக்கு போறியாமா? ஆமா, மீனாவும் கூட வரேன்னு சொன்னா. மீனா இருக்கால? உள்ள இருப்பா. பாட்டிமா, மீனா எங்க? அங்கதான் எங்கேயாவது இருப்பான். பொறுப்பு இல்லாத மத்ததுக்கெல்லாம் நீயே வச்சிரு. கிருஷ்ணா 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 முத்தே, என்ன தரகரே, மாப்பிள்ள கிடைச்சிட்டாரா? கிடைச்சிட்டாராவா? ஏடா இந்த கண்ணப்ப போனா நடக்காத காரியம் ஏதாவது இருக்கா? யார் மாப்பிள்ள? அன்னைக்கு வந்து அதே தினேஷ் தான். அவனோட நல்ல மனசை என்னன்னு சொல்றது? ஆனா 1 லட்சம் ரூபாய் இல்லைன்னா அவங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரே. முத்து 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா செத்துட்டான். அதனாலதானே நாம தப்பிச்சிட்டோம். உன்னையும் கூட்டிட்டு நாளைக்கு அங்க வர சொல்லிருக்காங்க. எனக்கு எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. முதல்ல இதை மீனா கிட்ட சொல்லணும். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. மீனா எங்க தேடியும் காணுமே, எங்க போயிருப்பா? மீனா! ஓ, அஸ்வதியா, நல்ல நேரத்துல தான் வந்த. நம்ம மீனாவை கட்டிக்கிறதுக்கு மாப்பிள்ள சம்மதிச்சிட்டாரு. அப்படியா? ஆமா, மீனா எங்க? வீட்ல காணுமே. மீனா! கேட்டியா? மீனாவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சா? மீனா! அன்புள்ள அண்ணாக்கு, நான் போறேன் நம்ம அப்பா அம்மா பொண்ணு இடத்துக்கு. இனி நான் உயிரோட இருந்தா உன்னோட வாழ்க்கையும் வீணாயிடும். அடுத்த ஜென்மத்திலேயாவது உன்னோட தங்கச்சி 2 காலம் லவ்லா பிறக்கணும். சிங்கிள் சோலையில உன் கையால வைக்கிற நெருப்பால நான் எரியும் போது என் மனசு முழுக்க நீயும் அஸ்வதியும் இருப்பீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். அடி பாவி மகளே! மீனா எங்க இருக்க?
மீனா 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 கடுத்துற மீனா 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 கடுத்துற பேசுறா மீனா கிட்ட வராதீங்க மீனா கண்ணு திறந்து பாரு ஐயோ இப்ப சந்தோஷமா எல்லாருக்கும் இப்ப திருப்தியா ஊனமானவன் சொல்லி கடைசியில இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டீங்களே இன்னும் உங்க வெறி அடங்கலையா இந்த படத்தை கொண்டு போய் சாப்பிடுங்க அடி பாவி நீ போன பிறகு இந்த அண்ணன் மட்டும் சந்தோஷமா இருப்பான்னு எப்படி நினைச்ச ஒரு பாவம் அறியாத இந்த அப்பாவி பொண்ணோட உயிரை எடுக்க எப்படிதான் உனக்கு மனசு வந்ததோ கடவுளே